சொல்லு லதா, எப்படி இருக்க? நானா சும்மாதாமா இருக்கேன். ஏய், நீ பேசதே கேட்கல, இருடி. இவன் வேற அழுதுகிட்டே இருக்கான். ஏய் சின்ன பொண்ணு, இங்க பாரு, உன் பையன் அழுதுட்டு இருக்கான். தூக்கிட்டு போ வந்து. நிம்மதியா பேச கூட முடியல. நெய்ய நெய்யன்னு இந்த பையன் எந்நேரம் அழுகதான். ஏன் மருமவள வந்து தூக்கிட்டு போ குழந்தைய. நான் போன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. பேரனை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. குழந்தை நல்லா வளர்ந்துருப்பான். சின்ன பொண்ணு. லதா, அப்புறம் பேசுறேன், யாரோ வந்திருக்காங்க. அட சமந்தி, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். என்ன இந்த பக்கம்? பேரனை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சமந்தி, அதான் கண்ணுக்குள்ளேயே நிக்கிறான், பார்த்துட்டு போலான்னு வந்தேன். டே கண்ணா, எப்படிடா இருக்க? பாட்டிய ஞாபகம் இருக்கா? சமந்தி, குழந்தைய கொடுங்க சமந்தி. எது, குழந்தைய கொடுக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் முடியாது. அங்க நின்னே பாருங்க, முதல்ல குழந்தை மேல இருந்து கையிடுங்க. ஏன் சமந்தி இப்படிலாம் பேசுறீங்க? ஊர்ல அங்கங்க என்னென்னமோ நோய் வருது, கேட்கவே பயமா இருக்கு. உன்னை யார் இப்ப ஊர்ல இருந்து வர சொன்னது? வர வழியில எங்கெல்லாம் உட்காந்தியோ என்னத்தெல்லாம் தொட்டியோ, அந்த கையால என் பேரனை தொடாத, எதனா வரப்போகுது. இல்ல சம்மந்தி, வரும்போதே வாசல்ல கை கால் முதல்ல கழுவிட்டு தான் வந்தேன். எனக்கும் தெரியும்ல சம்மந்தி. சரி சரி, கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, அப்புறம் கொடுத்துரு. ஏ ராஜா, எவ்வளவு அழகா இருக்கான் பாக்க. ஏமா, இப்பதானே சொன்னேன் குழந்தைக்கு போய் முத்தம் கொடுக்குற. உன் எச்சப்பட்ட குழந்தைக்கு அலர்ஜி கிளர்ஜி வரப்போகுது. குழந்தைய கொடுமாங்க. இதுக்குதான் சொன்னேன் குழந்தைய தொடாதீங்க தொடாதீங்கன்னு. அவனுக்கு எதனா வரட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு. மன்னிச்சிருங்க சம்மந்தி, ஏதோ ஆசையில கொடுத்துட்டேன். சரி சரி, உங்க பொண்ணு கிச்சன்ல இருக்கா, பாத்துட்டு காப்பி குடிச்சிட்டு கிளம்புங்க. இருக்கட்டும் சம்மந்தி, நான் போயிட்டு வரேன். சின்ன பொண்ணு கிட்ட சொல்லிடுங்க. இந்த முறுக்களுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சொன்ன மாதிரி நகை போட துப்பு இல்லை. இதோ குழந்தை பிறந்து 6 மாசம் ஆகுது. ஒரு செயின் போடுவோம், ஒரு கொலுசு போடுவோன்னு இல்லை. வாய் மட்டும் பாரு, எங்க இருந்துதான் வராளுங்கன்னே தெரியல. சரி, பொண்ணை பெற்றவங்களுக்கு தன்னோட பேரன் பேத்தியை தூக்கி கொஞ்சம் கூட உரிமை கிடையாதான். உங்க வீட்லயே இந்த மாதிரி அநியாயம் நடக்குதா? கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அட பாப்பா, உட்காரு. மா, என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் என்னடா பண்ணேன்? உன் பிள்ளைய தான் தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கேன். நான் அதை கேட்கல. சின்ன பொண்ணு உங்க அம்மா வந்தபோது நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? நான் எல்லாத்தையும் நின்று பார்த்துட்டு தான் வந்தேன். குழந்தை அவ்வளவு நேரம் அழுதுகிட்டு இருந்தது, நீ தூக்கவே இல்லை. நீ போன் பேசிக்கிட்டு இருந்த, அதையும் நான் கவனிச்சேன். அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்காங்க குழந்தைய பார்க்க, அவங்க கிட்ட போய் அப்படி பேசி அனுப்புற? இங்க பாரு, நான் என்ன பண்ணணும், நான் என்ன பேசணும், நீ ஒன்னும் எனக்கு சொல்லி தர தேவையில்லை. நான் கரெக்டா தான் பேசி அனுப்பிச்சிருக்கேன். ஏமா, நம்ம வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தது, அதை கட்டி கொடுத்துருக்கோம். நீ அந்த குழந்தைய பார்க்க போகும்போது அவங்க மாமியார் உங்ககிட்ட இப்படி பேசினா உனக்கு எப்படிமா இருக்கும்? கொஞ்சமாதிரி இதை யோசிச்சு பாத்தியா? மனுஷனா பாருமா, சும்மா காசு பணம் நகைன்னு பேசிக்கிட்டு இருக்காத. என்ன மன்னிச்சிடுப்பா, நான் இதை யோசிக்கவே இல்லை. நான் பண்ணது தப்பு தான். நல்ல வேலை சின்ன பொண்ணு வீட்டுல இல்ல, இருந்திருந்தா வீட்டை 2 ஆக்கிருப்பா. தப்பு தான் கண்ணு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி யார்கிட்டயும் நான் நடந்துக்க மாட்டேன்.